ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமலிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரமலிஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே சூப்பரான ஒரு நான்வெஜ் தான் பார்க்க போறோம். மட்டன் சாப்ஸ். இந்த மட்டன் சாப்ஸ் ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தோடையுமே செம காம்பினேஷனா இருக்கும். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா இது வரைக்கும் நம்ம ரமலிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க மட்டன் சாப்ஸ்க்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மட்டன் 1/2 kg, உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். வெங்காயம் 1/4 கிலோ. மட்டன் 1/2 கிலோனா வெங்காயம் 1/4 கிலோ எடுத்தால் சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம தக்காளி சேர்த்த போகிறதால கிரேவி ஃபுல்லாக வெங்காயம் தான். 5 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 3 லவங்கம், 1 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 5 பூண்டு பல், உப்பு தேவையான அளவு, ஒரு சின்ன சைஸ்க்கு புளி எடுத்துக்கோங்க. ஏன்னா தக்காளிக்கு பதிலாக தான் புளி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, எண்ணெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடலாம். மிளகாய், தனியா, மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது தீஞ்சிடக்கூடாது. லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மசாலா ஐட்டங்களோட இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், புளி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் இது எல்லாத்தையுமே நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் வெங்காயமும் பிரியாணி இலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா எண்ணெயில் வதங்கணும். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கணும். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரணும். மூடி வச்சு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். அப்போதான் வெங்காயம் நல்லா வதங்கும். நீங்கள் வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு கிரேவி நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம தக்காளி சேர்த்த போகிறதில்ல. இந்த கிரேவி ஃபுல்லாக வெங்காயம் மட்டும்தான். ஸோ வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மசாலா நல்லா வதக்கணும். ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அந்த மிளகாத்தூள், இஞ்சி, பூண்டு இதனுடைய பச்சை ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் நம்ம வேக வச்ச மட்டன் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் வேக விடலாம். அந்த தண்ணி எல்லாம் நல்லா கொதிச்சு குறையிற அளவுக்கு வேகணும். நடுவில் நடுவில் கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி மட்டன் வெந்துருச்சு. ஸோ ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க நல்ல கிரேவியாக வந்துருச்சு. மட்டன் சாப்ஸ்லாம் இன்னும் நல்லா ட்ரையாக வரணும். பட் எனக்கு கிரேவியாக தேவைப்பட்டனால நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படியே கொஞ்சம் மூடி வச்சுருங்க. தண்ணியெல்லாம் சுண்டி வர அளவுக்கு வச்சு அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மட்டன் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ், வெஜ் புலாவ் எல்லாத்துக்குமே இது செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ரமலிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.